நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரிஸ் பிக் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு இதாங்க முதல் வாட்டி ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்தது. போகிற வழியெல்லாம் மழை வெயில்னு மாறி மாறி வந்தது. ஆனால் அங்கே போனோன்னே வெயில் ஆகிடுச்சு. அங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பெரிஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. ரெட் பெரி, ஸ்ட்ராபெரி, செரிஸ் அது இதுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 3 வகையான பாக்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். பிக், மீடியம், லார்ஜ். ஃபுல்லாக ஆக்சுவலி ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான். இங்கே பாருங்கள் கீழே எல்லாம் ஸ்ட்ராபெரிஸ் தான் இருக்குது. நம்ம வேணுன்ற அளவுக்கு பறிச்சிக்கலாம். அந்த மாதிரி பெரிய கூடையில் எடுத்துகிட்டு போனோன்னா 15 பவுண்டு 1500 ரூபா. அது ஒரு 3 கிலோ வரும்னு நினைக்கிறேன். 1 கிலோக்கு 5 பவுண்டு. இங்கே நீங்கள் பறிச்சும் சாப்பிட்லாம். ஆக்சுவலி பறித்து சாப்பிட்றது அலோடு இல்லை, பட் நீங்கள் டேஸ்ட்டுக்காக பறித்து சாப்பிட்லாம். லைட்டாக புளிக்குது என் டேஸ்ட்டுக்கு, பட் நீங்கள் ஒரு பழுத்த பழமாக எடுக்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அந்த மொத்த இடத்துல இந்த ஒரு ஸ்ட்ராபெரி பூ மட்டும்தான் இருந்தது. ஃபுல் ஏரியாவுமே ஸ்ட்ராபெரி தான். இங்கே எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ராபெரி தான் இருக்குது. ஸ்ட்ராபெரி, பழுத்த ஸ்ட்ராபெரிஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் எடுக்கும்போது சில சமயம் கீழே விழுறது இதெல்லாம் நெசுங்கிடும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா வெயிலில் பளிச்சுன்னு கிடது. நல்லாயிருக்கு. சின்ன ஸ்ட்ராபெரி எடுத்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்குது. பெருத்த ஸ்ட்ராபெரி இருக்கக்கூடாது, அது ரொம்ப முத்தி போயிருக்கும். அதனால் சின்ன ஸ்ட்ராபெரிஸ் நீங்கள் வந்தீங்கன்னா கூட சின்ன ஸ்ட்ராபெரிஸ் எடுக்கலாம். இது ஆக்சுவலி நீங்கள் லண்டன் ஃபுல்லாகவே இருக்குது. லண்டனில் கிடையாது, லண்டன்லேருந்து இந்த மாதிரி 1 ஹவர் தள்ளி இருக்கிற சிட்டிஸ்லாம் கொஞ்சம் கிராமம் மாதிரி. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரி சைடுன்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இதுக்காகவே வச்ச ஃபார்ம். அதாவது நீங்கள் மக்களோட இங்கே பாருங்கள் கூட்டம். இங்கே நிறைய பேர் குடும்பத்தோடு வருவாங்க. இன்னைக்கு இது பாருங்கள், இது நல்லா பழுத்துருக்குன்னா இங்கே எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இப்போ ஸ்ட்ராபெரி பறிச்சுட்டு நம்ம ப்ளூபெரிக்கு போவோம். இது செரின்னு நினைக்கிறேன், பட் இப்போ எல்லாம் காயாக இருக்குது. நீங்கள் பழுத்து ஆமாம் செரி தான் பாருங்கள், சொன்ன மாதிரியே நம்ம ஊர் கலாக்கா சைஸில் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட நிறைய செரிஸ் இருந்ததுங்க. அதுவும் கூட்டமாக இருக்குது. கொத்து கொத்தாக நீங்கள் எதை வேணால் பறித்து சாப்பிட்லாம். நான் கூட முதல்ல காயாக இருக்குமோ இது இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப எனக்கு காய் பழம் எல்லாம் கும்பல்ஸாக பறிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி திருடிட்டு இருக்காங்க. ஒருத்த கூட காசு கட்டாமல் சாப்பிட்டுருக்கோம். இந்த ஃபார்ம் ரொம்ப பெருசாக இருந்தது. அவங்க நிறைய வகையான செடிகளை வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வெறும் செரிஸ் அண்ட் ஸ்ட்ராபெரிஸை மட்டும் பிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கியூவில் நின்று அது கடைசி எடை போட்டோம். அந்த எடைக்கேற்ற மாதிரி அவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேலை சொன்னாங்க. நாங்கள் ஒரு கிலோ வாங்கியிருந்தோம். 5 பவுண்டு கிட்ட வந்துச்சு. பே பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.